வணக்கம் வணக்கம் வணக்கம். கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே சிறந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த நிகழ்ச்சியில் அனைத்து ஐஸ்வர்யங்களும், அனைத்து செல்வங்களும், அனைத்து யோகங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும். இன்றைய தினம் ஆவணி மாத பலன்கள். ஆவணி மாத பலன்கள் ஆவணி 1 முதல் ஆவணி 31 வரை இருக்கக்கூடிய ஆவணி மாத பலன்களை பார்க்க போகிறோம். இந்த ஆவணி மாதத்தில் என்னென்ன பலன்கள், என்னென்ன பிரச்சனைகள், உங்களுடைய கடந்த காலம் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்தீர்கள், அதை பற்றி கொஞ்சம் பேச போகிறோம். அப்போ இப்போ என்ன நடக்க போகிறது, இனி என்ன நடக்க போகும், இப்போ என்ன நடக்குது, இனி என்ன நடக்க போகும் அப்படின்றத நம்ம தெளிவாக இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து இருக்கிறீர்கள்? ஏங்க கேட்குறீங்க? பிள்ளை படித்தாங்க, நல்லா தாங்க படித்தாங்க, அவனுக்கு ஒரு வேலை இல்லை. ஆனால் நன்றாக கவனியுங்கள், உங்க பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்க போறது இந்த ஆவணி மாதத்துல. இன்னொரு பிரச்சனையே என்ன, எத்தனை வருஷம் தாங்க என் பொம்பளை பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்கிறது? அந்த ஆவணி மாதம் உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் முடியக்கூடிய மாதம். ராத்திரும்பலும் பாடுபடுறார் என் வீட்டுக்கார். காசு எவ்வளவோ போட்டார், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறார். ஆனா ஏதாவது பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள் அவரை போட்டு பாடாப்படுத்துறதுக்கு எவ்வளவோ நட்டம் ஆகிட்டே இருக்கு. இதுக்கு நாங்க என்ன பண்றது தெரியல. இல்ல ஃபேக்டரி எடுத்து மூடிறதா, தொழில் நடத்தலாமா தெரியல. நிச்சயமாக செய்கின்ற முதலீடுக்கு அதிக லாபம் தரக்கூடிய ஆவணி மாதமாக அமையப் போகின்றது. அந்த கவலையும் விடுங்க. இதோட இன்னொரு பிரச்சனை இருக்குங்க. சொத்து பத்திரம் முடிக்க எல்லாம் தயார் ஆயிட்டோம். 3 மாசத்துக்கு முன்னாடி இன்னும் வச்சு அந்த சொத்து முடிக்க முடியாம. ஏன் கேட்குறீங்க? கூட பிறந்ததுகளே இடையூறு ஆகி போச்சுங்க. அவன் தேவையில்லாம அதிக காசு கேட்கிறேன். அந்த சொத்தை முடிக்க விடாம என்னென்ன செய்யணுமோ அத்தனை பண்ணிட்டான். அந்த பிரச்சனையும் முடிய போகுது. ஒரு கடனை வாங்கி ஒரு சொந்த தொழில் வைக்கலாம்னு ஒரு லோன் சாங்ஷன் ஆகி பணம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அந்த தொழில் வைக்கிறதுக்குள்ள தொழில் ஆரம்பிக்க முடியாமல் நின்று போச்சு. இந்த ஆவணியில பிளான் பண்ணியிருக்கோம், நிச்சயமா நடக்கும். இப்ப ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க. இந்த ஆவணி மாதம் என்பது சூரியன் சிம்மத்தில் ஆட்சி வருகின்ற ஒரு மாதம். ஆட்சி மட்டுமல்ல, சூரியனாகப்பட்டவன் ஒரு ஒளி கிரகம். சூரியனாகப்பட்டவன் ஒரு ஒளிமயமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய ஒரு ஒளி கிரகம். அரசாங்க பதவி, அரசாங்க உத்தியோகம், அரசாங்க பதவி, அதிகாரத்துவம் அந்த அரசாங்க உத்தியோக பதவி தரக்கூடிய ஒரு சூரியனாகப்பட்டவன், அரசு உத்தியோகம் தரக்கூடிய ஒரு சூரியனாகப்பட்டவன். ஆமாங்க, என் பிள்ளைக்கு நிறைய அரசு வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா கிடைக்கும். இந்த ஆவணி மாசம் கிடைக்கும். ஆவணி மாதத்தில் ஆட்சி வருகின்ற சூரியன் அநேகருடைய வாழ்க்கையில் ஆவணி மாதம் ஒரு அதிரடி யோகம் ஏற்பட போகின்றது. ஒவ்வொருவரும் அவரவர் செய்கின்ற தொழில் சிறந்து உயர்ந்து பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய
அவர்கிட்ட போனாதான் அவர் கடைக்கு போனால் அவர் செய்கின்ற தொழில், அவர் கடைக்கு போனால் தான் அவர்கிட்ட வாங்கினா தான் எங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பேரும் புகழும், உலகம் பூரா பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம், தொழில் அபரிதமான ஆச்சரியமான முன்னேற்றம் ஒரு அடைகின்ற ஒரு ஆவணி மாதம், தொழில் சிறக்கின்ற ஒரு ஆவணி மாதம், வாஸ்து உருவாகின்ற நிறைய வீடுகள் கட்டக்கூடிய ஒரு ஆவணி மாதம், புதுமனை புகுவிழா நடத்தக்கூடிய ஒரு ஆவணி மாதம். வீடு எப்படி கட்டிவிட்டோங்க, ஓரளவு முடிச்சுட்டோம். அந்த பால் காய்ச்ச முடியல, பாலை காய்ச்சிடலாம் ஆவணி மாதம், பால் காய்ச்சிடலாம். ஒரு கடைசி லோனு சாங்ஷன் ஆகாம நிற்கிது. அந்த கடைசி லோனு கைக்கு வந்தால் தான் ஃபினிஷிங் வேலை பார்க்க முடியும். ஆயிரம் என்ன கவர்மெண்ட்டுக்குரிய ஒரு சூரியன் அரசாங்கத்துக்குரிய கவர்மெண்ட் லோன் போட்டிருப்பீங்க, அந்த லோன் பாக்கி பணம் வந்து சேர்ந்துடும். அநேகருடைய வாழ்க்கையை அதிர்ஷ்டத்தை அள்ளித்தருகின்ற ஒரு ஆவணி மாதம். உங்க தலையெழுத்தை பிரம்மன் எழுதியிருக்கிறார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன யோகம் அப்படின்றத உங்க தலையெழுத்துல எழுதியிருக்கார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தலையெழுத்து, ஒவ்வொரு யோகம். அப்ப உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை அழகா ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கி, கீழே நம்பர் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கி ஒரு அரை மணி நேரம் டயத்தை ஒதுக்குங்க. உங்களுடைய பூர்வ புண்ணியத்தினுடைய யோகம் என்ன இருக்கு, பிரம்ம என்ன தலையெழுத்தை எழுதியிருக்காரு, பிரம்ம என்னதான் தலையெழுத்து எழுதியிருக்காரு பார்ப்போம். உங்கள் வாழ்க்கை ஆவணியில் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதமாக ஏற்படும். உங்கள் லட்சியங்கள் நிறைவேறும். அமைதியா, பொறுமையா, தெளிவா. உலகத்துல இப்படி ஒரு விளக்கம் எங்கேயுமே நான் கேட்டதில்லை அப்படின்னு நீங்க எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியதா இருக்கணுமே தவிர அல்ல ஆளை பார்த்தோம்டா அப்படின்னு வேதனைப்பட்டுக்கூடாது. சரிங்களா? சிறப்பான முறையில் பார்க்கலாம். ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க, கீழே நம்பர் இருக்குங்க. இப்போ நம்ம ஆவணி மாத பலன்களை தெளிவாக பார்ப்போம். சரிங்களா? தெளிவாக எல்லாருக்கும் பார்ப்போம். ஆவணி மாத பலன்கள். ஆவணி மாத பலன்கள், அதிர்ஷ்டத்தை அள்ளித்தருகின்ற ஆவணி மாத பலன்கள் கன்னி ராசிக்கு. கன்னி ராசி நேயர்களே, லட்சியங்கள், கனவுகள் நனவாகக்கூடிய சிறந்த முன்னேற்றம் பெறுகின்ற ஒரு மகிழ்ச்சியா, நிம்மதியான, இதுவரைக்கும் எத்தனை அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அது சரியில்லை, இது சரியில்லை, கூட பிறந்த சகோதர துரோகம் பண்ணிட்டான், கணவரோட பிரச்சனை, உத்தியோகத்தில் உயர் அதிகாரியினால பிரச்சனை, தேவையில்லாத இடமாற்றம், இப்படி கடன் பிரச்சனைகள் சிலருக்கு, கொஞ்சம் நெஞ்ச நிம்மதி போச்சு. கொஞ்சம் இருந்த நிம்மதி கூட போச்சு. கொஞ்சம் இருந்த நிம்மதி போச்சு. அப்படிப்பட்ட நிம்மதி இல்லாத காலத்தை சந்தித்த கன்னி ராசினர்கள் இன்னைக்கு மன நிம்மதியோட நல்ல எல்லா பிரச்சனையும் தீரக்கூடிய நல்ல நிம்மதியாக படுத்த நிம்மதியாக தூங்கணும். கவலைகள் தீரணும். அப்படிப்பட்ட யோகம். உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய முயற்சிகள், ஒரு உத்தியோக முயற்சியோ இல்லை உத்தியோக உயர்வுக்காக நீங்கள் முயற்சி செய்வதோ, புதிய வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்வதோ, எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள். புரிஞ்சுட்டீங்களா? ஏன்னா இந்த உங்களுடைய கல்விக்குரியவனும் உத்தியோகத்துக்குரியவனும், கல்வி வியாபாரம்னு செய்தாலும் சரி, கல்வியில் சிறந்து விளங்க வேண்டிய ஒரு நிலை இருந்தால், கல்வியில் சிறந்து விளங்கி அந்த கல்வியை திறம்பட முடிக்கணும். எவ்வளோ பெரிய படிப்புனாலும் சரி, அந்த படிப்பில் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய கிரக அமைப்புகள். உத்தியோகத்தில் இடமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறந்த அமைப்புகள். ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சி நீங்கள் ஒரு உத்தியோக மாற்றம், அதாவது இடம் மாற்றம், ஒரு ப்ரொமோஷனோட ஒரு பயணம், ஒரு இடமாற்றம் நிச்சயமாக இருக்கும். அது நல்லா இருக்கும். நீங்கள் அச்சப்பட வேண்டியதே இல்லை.
இது ஒரு அதிர்ஷ்டம், ஒரு ஆச்சரியம், ஒரு அதிர்ஷ்டம். நீங்க முயற்சி செய்து இது நடக்காம காரியம்லாம் தன்னை போல ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். எத்தனையோ முயற்சிகள் நடக்காம இருக்கும், இது தன்னை போல ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். புரிஞ்சுட்டீங்களா? இப்ப கன்னி ராசிக்கு 4-7க்குரிய குரு பகவான் 10ஆம் இடத்தில் பதவி யோகத்தையும் தொழில் யோகத்தையும் வியாபார யோகத்தையும் அதனால் வருமானத்தையும் தரக்கூடியவர். கணவன் மனைவி இருவருக்கும் ஏற்பட்ட பிரச்சனையை தீர்க்கக்கூடியவர். சொத்து பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடியவர். உயர்ந்த பதவிக்கு தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை நீக்கி அந்த பதவியை தரக்கூடியவர். மேலும் கன்னி ராசிக்கு 2-9க்குரியவன் இப்ப 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அப்போ உயர் பதவிக்காக பயணம் செய்யக்கூடிய நிலை, அது அப்போதே சொல்லியாச்சு. புரிஞ்சுட்டீங்களா? ஆக உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு ஒரு நிச்சயமாக இடம் மாற்றம், ஒரு முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு. தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான அங்கங்கே பயணம் செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். பயணத்தால் நல்ல யோகங்கள், நல்ல வருமானங்கள், முன்னேற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். அதில் சந்தேகமே இல்லை. அடுத்ததாக கன்னி ராசிக்காரர்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, சிலர் இந்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில், மருத்துவமனை சம்பந்தப்பட்ட தொழில், இதெல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய நிலை ஏற்படும். நல்ல உயர்ந்து இருக்கக்கூடிய நிலை ஏற்படும். இப்போ அதே நேரத்தில் நல்ல தொழில் யோகம், வியாபார யோகம், வருமான யோகம், முன்னேற்றம் யோகம் நிச்சயமாக சிறப்பு பெறும். கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். இந்த ஆவணி மாதம் ஒரு நல்ல ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம், ஒரு பிரச்சனைகள் தீர்ந்து நான் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு சொன்னவங்கள நிம்மதியாக தூங்கக்கூடிய ஒரு நல்ல யோகத்தை தரக்கூடிய, பிரச்சனையில் தீரக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்கள் வாழ்க்கையில் பிரகாசமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த கன்னி ராசிக்கு அமைந்திருக்கிறது. அதனால் கன்னி ராசிக்காரவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கவலைகள், பிரச்சனைகள் இருக்க தான் செஞ்சிச்சு, ஆனால் அதெல்லாம் குறையுது. புரிஞ்சுட்டீங்களா? நிச்சயமாக குறையுது, அதில் மாற்றமே இல்லை. இப்போ வக்ரம் பெற்ற சனியால் இந்த வக்ரம் பெற்ற காலங்களில் இப்போ சனியினுடைய தொல்லைகள்லாம் ரொம்ப உக்கிரகம்லாம் குறையும், சனியோட தொல்லையெல்லாம் குறையும். அதே நேரத்தில் உங்கள் ஜனன ஜாதகத்திலும் சனி பகவான் வக்ரமாக இருந்தால் உங்களை மாதிரி ஒரு அதிர்ஷ்டக்காரங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஜனன ஜாதகத்திலும் சனி பகவான் வக்ரம் பெற்று இருந்தால் உங்களை மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் செஞ்சவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த ஆவணி மாதம் மிகப்பெரிய நல்ல யோகங்கள், இடம் வீடு, புதுமனை புகுவிழா, திருமண யோகங்கள், நல்ல திருமண வாழ்க்கை, இடம் வீடு சம்பந்தப்பட்ட யோகங்கள் எல்லாமே சிறப்பு பெறக்கூடிய நிலையில் இருக்கு. சரிங்களா? இது பொதுவான பலன். உங்களுடைய தனிப்பட்ட யோகங்கள் என்னன்னா, உங்கள் ஜாதகத்தை யார் எழுதியிருக்கா, உங்கள் தலையெழுத்து யார் எழுதியிருக்கா? பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதியிருக்கிறார். அதை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா, என் வாழ்க்கையில் என்னதான் இருக்கு, நான் என்னதான் செய்ய போகிறேன், இன்னைக்கு எதிர்காலங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, இந்த பிரம்மன் தலையெழுத்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே நம்பருக்கு அந்த நம்பரை நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அதாவது பலன் சொல்லும்போது நீங்கள் அனுப்பின காப்பி, உங்கள் ஜாதக காப்பியை பலன் சொல்லும்போது உங்கள் முன்னாடி இருக்கணும், என் முன்னாடி இருக்கும். ஆக தெளிவான விளக்கம், ஒரு டைம் ஒதுக்கணும். குடும்பம், அதாவது உங்கள் உறவுகளோடு சேர்ந்து உட்காருங்க, மனைவி மக்களோடு சேர்ந்து உட்காந்து திருப்தியாக கேளுங்க. புரிஞ்சுங்களா? உங்கள் சந்தேகங்களை கேளுங்க. உங்கள் தொழில் சிறக்க, உத்தியோகம் சிறக்க, வியாபாரம் சிறக்க, பிள்ளைகளுடைய வளர்ச்சி, திருமண வாழ்க்கை, பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கை, உங்கள் வியாபாரம், தொழில், உத்தியோகம் விருத்தி அடைவதற்கு என்ன செய்யலாம், என்ன பரிகாரங்கள், என்ன தெய்வ வழிபாடுகள் அப்படின்றத தெளிவான முறையில் பார்க்கலாம். சரிங்களா? ஆக கீழே நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல நேரத்தில் நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அபிமான பாலச்சித்தர் பாலஜன. நன்றி, வணக்கம். சித்தர் வாக்கு ஜோதிடம்.